எல்லாருக்கும் பதியும். இது பர்டிகுலராக கண்டிப்பாக தலைவர் வந்து இதுக்கு அட்ரஸ் பண்ணுவார்ன்ற 100% நம்பிக்கை இருக்குது. என்னோட குறை என்னென்னா, நான் ஃபேஸ் 2ல இருக்கேன். ஃபேஸ் 2ல எஸ்எஃப்எஸ் ஸ்கீமில் 98 வீடு விற்றாங்க. ஆல்மோஸ்ட் 8 வருஷத்துக்கு முன்னாடி விற்றாங்க. விற்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வந்து முறைப்படி 20 லட்ச ரூபா ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஹேண்ட் ஓவரும் பண்ணியிருக்காங்க. அதோட எவிடன்ஸை எடுத்து நாங்கள் ஹவுசிங் போர்டுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நான் கூடி வந்து 8 வருஷம் ஆச்சுங்க. தெரு விளக்கு கிடையாது. எம்எல்ஏ கிட்ட 9 வாட்டி மனு கொடுத்துருக்கோம். குப்பைக்கு தான் போச்சுங்க. இது வரைக்கும் தெரு விளக்கு வரல. பர்டிகுலராக நான் இருக்க ஸ்ட்ரீட்டில் வந்து மேக்ஸிமம் பீப்புள் ஹையஸ்ட் டேக்ஸ் நாங்கள் தான் அதிகமாக பே பண்ணுறோம். இது நாங்கள் தான் அதிகமாக பே பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நாங்கள் தான் அதிகமாக பே பண்ணுறோம். தேங்க்யூ. முயற்சி செய்கிறோம். எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு சாத்தியக்கூறு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்கிறோம். முடியாத பட்சத்தில் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா முழுமையாக செஞ்சுருவோம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைத்த பொருள் ஒருபோதும் உறங்குவதில்லைங்கிறது தான் நம்மளோடது. இப்போ திமுகவில் பார்த்தோம்னா விதைத்தவன் ஒரு நிமிஷம் உறங்கினாலும் நாங்கள் எப்போவுமே உறங்காமல் அது பின்னாடியே நாங்கள் அந்த விதையாக முளைச்சி தான் வந்துட்டு இருக்கோங்கிறத நாங்கள் எப்போதைக்கும் காமிச்சிட்டே தான் இருக்கோம். இப்போ எங்களோடது என்னென்னா, இப்போ அதிமுக அரசு வந்து கொரோனா